டாக்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நாங்கள் இது மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக ஹியூமன்ஸ்க்காக தான் நாங்கள் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸ்க்காக இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தேன். ஈவன் எனக்கு ஓகே ஐ மீன் சேஃப் கார்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸ்டில் கொஞ்சம் கிளியர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தால் எங்களோட பெரிய ட்ரோன்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னா R&D லெவலில் இருக்குது. அந்த ட்ரோன்ஸ் வச்சு நாங்கள் எங்களோட 50 kg வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணுவோம். அந்த மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது. எங்கள் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்காக ஃப்ரீயாகவே பண்ணுறதுக்கான நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது. எங்களை DGCA வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் லைசன்ஸ் ஹோல்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ எல்லாம் ஈவன் ரெஸ்கியூ பண்ணுறதுல ஃபயர் சர்வீஸில் ஃபயர்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ சேஃப்டி எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ. இப்போ அந்த 50 kg வரைக்கும் போகிற அந்த ட்ரோன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த நாயை டெஃபினட்டாக பண்ண முடியும். அது சார் ஆஸ் பர் இந்தியன் லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டட் டு வெயிட். ஸோ அதனால் இது வந்து 10 kg கேரி பண்ணுற இன்கேஸ் ஸ்பெஷலாக எங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்க பட்சத்தில் எங்களோட 120 வரைக்கும் இருக்குது. பட் ஒன்லி ஃபார் ஆர்மிக்கு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நார்மல் ப்ரைவேட்டுக்கு எந்த அளவு ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்யூஸ் பண்ணாங்கன்னா எங்களால் டெஃபினட்டாக நாங்களால் கொடுக்க முடியும். ஸோ 50 to 60 kg வந்து நார்மலாக வந்து பண்ணலாம். அது பக்கா சேஃப் தான். 120 கொஞ்சம் அடிஷ்னல் பவர் வேணும். ஸோ நம்ம அந்த 40 kg எங்கிட்ட இருக்கிற அந்த 40 kg லிஃப்டிங் மாடல் அலோவ் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் இந்த டாக்கை வந்து இமீடியட்டாக வித்தின் ஒரு 10-20 மினிட்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த 3 டாக்ஸையும் வந்து சேஃபாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். இல்லை அதுதான் எப்படி சொல்லுங்கள். அதில் யாராவது நீங்கள் போவீங்களா? இல்லை சார், இல்லை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது ஒரு கூட மாதிரி ஒரு பெரிய டைப் இருக்கும் சார். பெரிய ரோப்பில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது 20 மீட்டர் ரோப்பு கொண்டு போயிட்டு நம்ம அந்த கூடை கீழே வச்சிட்டோம்னா டாக் அதுலேயே வர மாதிரி அந்த ஃபுட்டை வந்து நம்ம தனியாக வெளியில் போடாமல் அந்த கூடைக்குள்ளே வைக்கும்போது அந்த டாக் ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டுக்காக வரலாம். அண்ட் சேஃப் அது பயப்பட்டு வராமல் போகலாம். ஃபுட்டு போட்டு வைக்கிறதுனால இந்த பசியில் சாப்பிட்றதுக்காக வந்து இருக்கும்போது நம்ம அதை க்ளோஸ் பண்ணுற மெக்கானிசம் இருக்குது. நம்ம எல்லாமே நம்ம RCல எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது மாதிரி. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா டாக் ஃபர்தராக எகிரி குதிக்காது. ஏன்னா தூக்கிட்டு வரும்போது அந்த ப்ரப்ளர் நாய்ஸில் வந்து எகிரி குதிக்கலாம். ஸோ அது நம்ம கம்ப்ளீட் க்ளோசிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால இங்கேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி நம்ம சேஃபாக கொண்டு வந்து சேஃபான லொக்கேஷன் இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்க ட்ரோன் பறக்க நாய் பக்கத்தில் இருக்கும் ஃபுட்டு இருந்தால் இல்லை சார், அதுதான். அதாவது நம்ம கிட்டக்க வைக்காமல் 20 மீட்டர் அதாவது 65 ஃபீட் அடி தூரத்தில் வந்து நம்ம ட்ரோன் மேலே பறக்கும். அந்த கூடை மட்டும் கயிறு மூலியமாக கீழே இருக்கும். ஸோ ட்ரோனோட இந்த ஹெவி நாய்ஸ்க்கு வந்து டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக எனி அனிமல்ஸ் வந்து காமனாக பயப்படும். பட் நம்ம அவ்வளோ பெரிய த்ரெட்டில் நம்ம ஹைட்டில் இருந்துங்கும்போது அது நார்மலாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சமயத்தில் அந்த சவுண்டில் இதோட 60 மீட்டரில் அவ்வளோக்கா கேட்காது. அதனால அது சேஃபாக வந்து ஏறி உட்காந்துது. அது எங்களால் பண்ண முடியுன்றது பண்ணியிருக்கோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இங்கே வந்து டாக்ஸ்க்காக பண்ணல, வேறு அனிமல்ஸ்க்காக நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. சர்வேஸ்வரன் சார், டைரக்டர் அண்ட் CEO ஆஃப் ஜியோ டெக்னாலஜி ஏரெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.